இறையன்பர்கள் அனைவருக்கும் மணிமங்கலத்தின் இறை வர்ணனையாளர் அடியேன் மைக் மோகனின் பரிவார்ந்த வணக்கங்கள். விக்டரி டூரிஸ்ட் சர்வீஸ் இறை அருளுடன் வழங்கும் 30ஆம் ஆண்டின் 99வது யாத்திரை இப்போ புறப்பட போகிறது. அதுக்குரிய சின்ன விளக்கம். அதாவது இந்த வருஷந்தோறும் போகிற இந்த வண்டியில் தொடக்க காலத்துலேருந்து படிப்படியாக வளர்ந்து வண்டி இன்னைக்கு 5 பஸ்ஸு போட்டிருக்கோம் இந்த வருஷம். இதில் 3 பஸ்ஸு ஏசி பஸ், குளிரூட்டப்பட்ட குளிர்சாதன வசதி கொண்ட அற்புதமான பிரம்மாண்டமான ஒரு பஸ்ஸுகளை 3 பஸ்ஸு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 5 பஸ்ஸில் 3 பஸ்ஸு ஏற்பாடு. அதில் 2 பஸ்ஸு எனக்கு குளிர் ஒத்துக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பஸ்ஸு இருக்கு. அடுத்தது ஒரு நாள் பஸ்ஸு. இதில் ஒரு நாள் பஸ்ஸு ஒரு பஸ்ஸு வருது பயணம். 2 நாள் பஸ்ஸு நவகிரகம் 3 பஸ் வருது. அடுத்து 3 நாள் பஸ்ஸு ஒரு பஸ் வருது. ஆக 5 பஸ்ஸு போகுது. அதில் நவகிரகங்கள் 3 நவகிரகங்களில் 2 நவகிரகங்களுக்கு ஏசி பஸ். ஒரு 3 நாள் பயணம் தொலைதூர பயணத்துக்கு ஒரு பஸ்ஸு ஏசி பஸ். மீதம் இருக்க 2 பஸ்ஸில் ஒரு பஸ்ஸு ஏசி இல்லாத சூப்பர் டிலக்ஸ் ஏர் பஸ்ஸு நவகிரகம். அடுத்து இன்னொரு பஸ்ஸு ஒரு நாளுக்குரிய பஸ்ஸு ஏசி இல்லாத ஒரு நாள் பஸ்ஸு சூப்பர் டிலக்ஸ் ஏர் பஸ். ஆச்சுங்களா? இப்போ புரிஞ்சு போச்சு. அடுத்து இந்த பஸ்ஸில் ஒரு பயணத்துக்கும் ஒரு கட்டணம் இருக்கு. அது உங்களுக்கு தெரியும். அதனால ஒரு நாளுக்குரிய கட்டணம் 1000 ரூபாய். ஒரு நாளுக்குரிய கட்டணம். சரி, 2 நாளுக்குரிய நவகிரகத்து கட்டணம் 2800 ரூபாய் ஏசிக்கு. அல்லது அதுக்கு அடுத்தது ஏசி இல்லாத பஸ்ஸுக்கு 2300 ரூபாய். அடுத்து 3 நாளுக்குரிய கட்டணம் 4200 ரூபாய். அது ஏசி உண்டிக்குரிய கட்டணம். சரி, இதெல்லாம் கட்டிட்டோமா? இதில் என்னென்ன அடங்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அதனால முதல்ல சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. முதல்ல இந்த எல்லா வண்டிக்குரிய கட்டணத்துக்கும் முதல்ல கிளம்புறது சொல்கிறேன். இங்கே இப்போ நம்ம புறப்படுறோம். புறப்பட்டு இத்தனை நாள் பயணம், எத்தனை நாள் பயணமோ அத்தனை நாள் பயணம் போயிட்டு அங்கே தண்ணி தாகம் இருக்குது. தண்ணி தாகத்தில் கடையில் இறங்கி ஒரு பாட்டில் எடுத்துக்கணும். கொஞ்சம் இருங்க, என்ன தண்ணி பாட்டில் வாங்கிக்கிறேன் கடையில் அப்படின்னு யாரும் சொல்ல வேண்டாம். ஏன்னா போயிட்டு நம்ம இத்தனை தரிசனம் பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்து சேர்ற வரைக்கும் குடி தண்ணீர் நான் கொடுக்குறேன். நீங்கள் எதுவும் காசு கொடுத்து பணம் கொடுத்து நீங்கள் வாங்க வேண்டியது இல்லை. அத்தனை குடிநீரும் நான் தரேன். எப்போ கேட்குறீங்களோ அப்போ அத்தனையும் குடிநீரும் நான் தரேன். சரியா? 1. அடுத்தபடியா பின்னாடி 6 பேர் உட்காருவாங்க. இந்த 6 பேர் உட்கார்றவங்கள 6 பேருக்கும் நவகிரக யாத்திரைக்கு போகும்போது 6 பேருக்குமே 500 ரூபாய் ஒரு சீட்டுக்குரியது 500 ரூபாவை ஆஃபர்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு சலுகை தரேன். 500 ரூபாய் குறைச்சி உங்களுக்கு வாங்குறேன். மற்றவங்களை விட அந்த பின்னாடி வரும். ஏன் இந்த மாதிரி அப்படின்னு ஒரு சிலர் கேட்கக்கூடும். பின்னாடி உள்ளதில் அது கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது அல்ல காரணம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பஸ்ஸு இல்லை இது. இப்போது ஏர் பஸ்ஸு, எல்லா பக்கமும் உங்களுக்கு ஏர் பலூன் வச்ச பஸ்ஸு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் காரில் போகிற மாதிரி இருக்கும். என்ன காரணம் தெரியுமா? அதுக்கான காரணம் இல்லை. இது என்னன்னா, இப்போ ஒரு 6 பேரில் ஒரு 3 குடும்பத்தார் வராங்க. 2 பேர் வராங்க. உட்கார வச்சிடறோம். அவங்க ஒருத்தர் முகம் தெரியலை. அவங்க அதாவது வேற இடத்துலேருந்து வராங்க. உட்கார வச்சுட்டு வண்டி போயிட்டு இருக்கும்போது ஒரு அசதி காரணமா எது காரணம் அப்படியே ஒரு தூக்கமா அப்படியே தூங்கி பக்கத்தில் அடுத்த முகம் தெரியாத அடுத்தவங்கிட்ட போய் அப்படி சாஞ்சிட்ட உடனே அவங்க தள்ளுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு என்னை கூப்பிடுவாங்க. பாருங்க இந்த மேலே விழுறாங்க, இந்த ஆள் பெரிய ஏங்க உட்கார வச்சிங்க, பெரிய ஆள் மேலே விழுறாரு அப்படின்வாங்க. 1. அடுத்தது கால் நீட்டும் போது இவங்க கால் அவங்க மேலே பட்டுரும் தெரியாமல் கால் வச்சு மிதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு குறை வரும். புரியுதுங்களா? இந்த குறை வராமர்கள் என்ன பண்ண தெரியுமா? ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க 6 பேராக இருக்கணும். 1. அல்லது அந்த 6 பேரும் நண்பர்களாக இருக்கணும். நண்பர்களாக இருக்க தெரிஞ்சவங்க, நண்பர்கள், உறவினர்களாக இருந்துட்டால் இந்த மாதிரி பிரச்சனை வராது. அவங்க அப்போ அது 1. அடுத்தபடியா இந்த 6 பேருக்கும் யாராவது ஒருத்தர் சரி நான் இறங்கிறேன், கொஞ்சம் சாவகாசமாக ரிலாக்ஸ்ன்னு சொல்லுவோம், ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இறங்கிய படிக்கட்டில் கூட உட்காந்துன்னு சந்தோஷமாக பேசிட்டு வருவாங்க. அப்போ அந்த 6 பேருக்குள்ளவங்க மட்டும் அந்த உரிமை.
அது பின்னாடி 3 பேர் உள்ள அவங்க சீட்லலாம் கிடையாது. அவங்க சீட்டில் உட்காரணும். அவங்களுக்கு மட்டும் உட்காந்து எழுந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த காரணத்துக்காக தான் 6 பேர் உள்ளவங்களுக்கு அந்த 500 ரூபாய் கட்டணம் குறைவு அப்படிங்கிறது. சரியா? முன்னாடிலாம் நான் வந்து பொருளாக கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ ஒரு சில ஆண்டுகளாக நான் பணமாக கொடுக்குறேன். ஏன்னா ஒரு சிலர் அந்த பொருட்களை வந்து எனக்கு இது வேணாம் அது வேணாம்னு எதோ சொல்கிறாங்க. அதனால 6 பேருக்கும் 500 ரூபாய் வீதம் குறைச்சி கொடுக்குறேன். வச்சா சரியாக போச்சு. அடுத்தது இதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து நம்ம 7 பேர் உங்கள் பின்னாடி 7 பேர் காத்திருந்தாங்கன்னா, அதாவது உங்கள் பின்னாடி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 1 6 பேர் உங்களுக்கு பின்னாடி அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கௌரவப்படுத்துறதுக்காக 7 பேர் கூட்டு வந்தாங்கன்னு அவங்களுக்கு ஒரு அழகான அன்பு பரிசு ஒன்று அவங்களுக்கு வழங்கப்படும். ஆச்சுங்களா? அடுத்தது என்ன பண்ணுறோம், இதெல்லாம் ஆகிட்ட பிறகு அதுக்கு அடுத்தது காலையில் போய் அங்கே அடுத்தது 14 பேர் உங்களுக்கு பின்னாடி நீங்கள் 15வது ஆள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கட்டணமே கிடையாது. எந்த வண்டியில் ஆகட்டும், அது பெரிய வண்டியில் ஆகட்டும், அதாவது தொலை தூரம் போகிறதாகட்டும், ஒரு நாள் போகிறதாகட்டும், 15 பேர் மொத்தம் உங்களோட சேர்த்து 15 பேர்னா உங்களுக்கு வந்து கட்டணம் கிடையாது. அதனால் கட்டணம் முழுமையாக இதில் உங்களுக்கு நான் ரத்து பண்ணிடுறேன். சரியா? சரி. அதுக்கு அடுத்தது காலையில் போய் சேர்றோம். நம்ம ராத்திரி புறப்பட்டு காலையில் போய் சேர்றோம். அங்கே ஸ்நானம் பண்ணுவோம். அங்கே ஸ்நானம் பண்ணும் பொழுது அதுக்குரிய மண்டப செலவு, அந்த செலவு அது நீங்கள் தர வேணாம், அதை நான் தரேன். சரியா? சரி. அடுத்தது அன்னைக்கு ராத்திரி பயணமெல்லாம் போயிட்டு ராத்திரி வந்து தங்குவோம். கல்யாண மண்டபம் ஏற்பாடு பெருசாக பண்ணுவேன். அதில் நீங்கள் அழகாக நிம்மதியாக உறங்கலாம். அந்த மண்டபத்தில் உறங்குற செலவு அது நீங்கள் தர வேணாம், அதை நான் தரேன். சரிதா? 2. அதுக்கு அடுத்தது நீங்கள் இத்தனையும் பார்த்துட்டு நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் அந்த அதுக்கு அடுத்தது முக்கியமானது என்ன? சரி. இதுக்கு முக்கியமானது என்னன்னு கேட்டால், நீங்கள் வண்டி வந்திருப்பீங்க, ஏறும் பொழுது உங்களுக்கு வந்து கொஞ்சம் பசிக்கும் இல்லையா? அந்த சமயத்தில் ஒரு சின்னதாக ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ஒரு கொடுத்துருவேன். அப்போ கொடுக்கும் பொழுது நீங்கள் வந்து அதை நீங்கள் கொஞ்சம் பசியாற்றிக்கலாம். சரியா? அது அடுத்தது இந்த காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சுற்றிட்டோம். ராத்திரி நேரத்தில் வந்து ஒரு மண்டபத்தில் தங்கும்போது ஒரு சிலருக்கு தலைவலிக்கும், கை வலிக்கும், ஏதாவது கால் வலிக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நீ அந்த மாத்திரை மருந்தெல்லாம் வெளியே வாங்கக்கூடாது. அந்த மருந்து மாத்திரையை நானே தருவேன். எங்கே போய் நீங்கள் தேட வேணாம், அதையும் நானே தருவேன். சரி. இதுக்கு அடுத்தபடியாக இங்கேருந்து நம்ம அடுத்த கோயிலுக்கு போகிறோம், பரிகாரம் பண்ணுறோம். என்ன பரிகாரம் பண்ணுறோம், என்னென்ன தீபம், எத்தனை தீபம் ஏற்றணும், எப்படி ஏற்றணும், என்ன அந்த வேண்டுதல் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லி கொடுப்பேன். அதுலேயும் ஒலி வாங்கின்னு சொல்லக்கூடிய மைக்கு தான். அதனால் மைக் மோகன்கிட்ட மைக் இல்லாமல் நடக்குமா? இது மூலமாக தான் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனால் அதை கொடுக்குறோம். அந்த அறிவிப்புலாம் கொடுத்து எந்த கோயிலுக்கு போகிறோம், இப்போ இந்த ஏரியில் போகிறோம், இப்போ இவர் வைத்தீஸ்வரனை பார்க்குறோம், வைத்தீஸ்வரன் கோயிலில் செவ்வாய் பகவான் இருக்கார், அந்த செவ்வாய் பகவானுக்கு ஏற்ற வேண்டிய தீபங்கள் எல்லா தெய்வங்களும் சேர்த்து 14 தீபங்கள், 14 தீபங்கள், துவரை தானியம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிவிடுவேன். அதே மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துன்னு அழகாக போய் ஏற்றிட்டு அழகாக துவரை தானியத்தை அங்கே மூலவர்கிட்ட நம்ம அங்கே அவருக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு உங்கள் வேண்டுதலை நல்லா சொல்லிவிட்டு நம்ம சந்தோஷமாக வரலாம். சரியா? இது மாதிரி எல்லா கோயிலுக்கும் எல்லாம் சொல்லுவேன். எந்தெந்த கோயிலுக்கு போகிறோமோ என்னென்ன உங்களை எல்லாரையும் அழைச்சிட்டு போய் எந்தெந்த கோயிலுடைய உள்ளே இருக்கிற அத்தனை தெய்வங்களையும் முழுமையாக தரிசனம் பண்ணுற அளவுக்கு நான் செய்கிறேன். சரிங்களா? நன்றி. அடுத்தபடியாக என்னாச்சுன்னா, இதெல்லாம் பண்ணிட்டோம். பண்ண பிறகு நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, விபூதி பிரசாதம்லாம் கொடுப்பாங்க, குங்கும பிரசாதம் கொடுப்பாங்க. அதை வாங்குறதுக்காக நீங்கள் அப்படி இப்படி திரும்பி கீழே இருக்க பேப்பரோ அது இதெல்லாம் எடுக்கப்படாது. அதுக்கு வேண்டியதை முழுக்க நானே உங்களுக்கு அழகாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கட்டு பின்னடிச்சு கொடுத்துருவேன். அதில் கொடுப்பேன். அது பேர் செக்கு புக்குன்னு சொல்லுவேன். அதை நீங்கள் பிரித்து அதை நீங்கள் எந்தெந்த கோயிலில் கொடுக்குறாங்களோ அதை வாங்கி அழகாக பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். பத்திரப்படுத்தி பையில் போடுவீங்க, அது கரைஞ்சிரும், அதில் இதுவாகிடும். ஆனால் அதை என்ன பண்ணுறீங்க, பையில் போட்டுட்டு அதை வீணாக போகாமல் ஒரு பிளாஸ்டிக்கு கண்டெய்னர் ஒன்று கொடுப்பேன் எல்லாருக்கும். அதை நீங்கள் உள்ளே பத்திரப்படுத்தி பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வரலாம். சரியா? சரி. அடுத்தது எல்லாம் பண்ணிட்டோம். அது குளிர் வண்டியில் போனாலும் சரி அல்லது எல்லாம் சரி, எல்லோரும் வந்த பிறகு தான் வண்டி இயக்க முடியும். அப்போ தான் குளிர் உள்ளர வரும். அதனால் அங்கே முதல்ல என்ஜின் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? அப்போ
அப்போ எல்லோரும் வந்த பிறகு தான். அப்போ நம்ம கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கோன்னா என்ஜின் ஸ்டார்ட் ஆகாது. எல்லோரும் வந்த பிறகு ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக கைவிசிறி கொடுக்குறேன். எல்லாருக்கும் கைவிசிறி அதுவும் கொடுக்குறேன். ஆச்சுங்களா? அதையும் கொடுத்துட வாங்கி வச்சுக்கலாம். அடுத்தபடியாக ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போகிறோம். அப்போ நம்ம வழக்கமாக சொல்கிற எந்த ஊருக்கு போகிறோம்லாம் நம்ம சொல்கிறோம். அடுத்தது இடப்பட்ட நேரத்தில் பொது அறிவு கேள்விகளில் சின்ன சின்ன கேள்விகளை அழகாக கேட்பேன். உதாரணத்துக்கு மணிமங்கலத்துக்கு எத்தனை சிவன் ஆலயம் இருக்குது அப்படின்னு கேட்குறேன் உதாரணத்துக்கு. அப்போ சரியாக சொல்லுங்க 3 ஆலயம் இருக்குன்னா எந்தெந்த ஆலயத்துடைய பேர் சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சரியாக சொல்லிட்டீங்கன்னா அதில் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு ஒரு அன்பு பரிசு அப்பப்போவே கொடுப்பேன். அன்பு பரிசு எல்லாருக்கும் உண்டு. அது மாதிரி யார் பதில் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு அன்பு பரிசு உண்டு, அதையும் கொடுப்பேன். இதெல்லாம் கொடுத்தது அதில் அது மகிழ்ச்சியாக போகும். அவங்களுடைய அனுபவங்களை சொல்லலாம். நீங்கள் சமையல் குறிப்போ அல்லது ஏதோ குறிப்போ நீங்கள் சொல்லலாம். உங்கள்கிட்ட மைக் வரும், அப்போ சொல்லலாம். இதெல்லாம் சொல்லிட்டோமா அழகாக நீங்கள் அங்கே ஊருக்கு போய் அதாவது எல்லாம் போய் தங்கிட்டு உங்களுடைய பை அதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டு அதில் பண்ணணும். அப்புறம் குழந்தைகளை அழைச்சிட்டு வரும்போது ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இங்கே தண்ணி குளத்துக்கிட்ட போகும்பொழுது நீங்கள் பாக்கெட்டில் இருக்கிற செல்ஃபோனை பத்திரமா வச்சுக்கணும். அது இடையில உங்களுக்கு அந்த அறிவிப்பு கொடுத்துட்டே இருப்பேன். காது மூக்கு அதெல்லாம் திருகுலாம் பத்திரமா வச்சுருக்கீங்களா, ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. எந்த பொருளும் நம்ம கை தவறி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், அப்புறமா நீங்கள் போகிறதுல எந்த விதமான குறைபாடும் வரக்கூடாதுனால கெட்டு வந்து பார்க்கணும். சரி, அடுத்தது முக்கியமானது இதெல்லாம் போக இதெல்லாம் நான் செய்வேன். நீங்கள் கொடுக்குற தொகையில் இதெல்லாம் நான் செய்கிறது. அப்போ நீங்கள் என்ன செய்கிறது அப்படின்னா உங்களுக்கு என்ன செலவுன்னா காலை வேலை டிஃபனு, மதிய சாப்பாடு, ராத்திரி டிஃபனு அப்படிங்கிறது சிற்றுண்டி அப்படிங்கிறது சரியான ஹோட்டலில் கொண்டு போய் நிறுத்திடுவேன். அப்போ நீங்கள் உங்கள் பிரியப்பட்டபடி நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்களுடைய பணத்தால் நீங்கள் உங்கள் செலவில் நீங்கள் சாப்பிட்டுக்கணும். அது நீங்கள் செய்யணும். சரியா? இதுக்கு அடுத்தபடியாக இதெல்லாம் ஆயிடுச்சு. நீங்கள் அதை செலவு பண்ணி பார்த்துக்கிறீங்க, நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வரீங்க. இதெல்லாம் ஆயிடுச்சு. ஆன பிறகு இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த முதல்ல சொன்ன முதல் காணொலியில் இந்த வெறுப்பு செழிப்பு கடுப்புன்னு அது எப்பவுமே கூடாது. அது இல்லாமல் மகிழ்ச்சியாக நீங்கள் போயிட்டு அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கின்னு வீட்டில் அத்தனையும் சொல்லணும். அது சொல்லணும். அடுத்தபடியாக முக்கியமானது இந்த கல்யாண பிரார்த்தனை இருக்குது. அதனால் யாராவது வர ஜோடிங்க. சில பேர் கல்யாணம் எனக்கு இது நடக்கலை, நான் 2 வருஷமாக பொண்ணு பார்த்துட்ருக்கேன், 2 வருஷமாக புள்ள தேடிட்டுருக்கேன், எதுவும் அமையலை அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக சந்தோஷமாக வரலாம். இது வரைக்கும் இந்த 29 வருஷமாக 247 பேர் இப்போ கூட்டின்னு வந்துட்டு அவங்களுக்கு 241 பேருக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகி நல்லபடியாக இருக்குது. 18 பேர் மகப்பேறு பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே மகப்பேறு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி எல்லா அனுகூலங்கள் நிறைய இருக்குது. அதனால் நிறைய சொல்லும்போது நிறைய நேரம் இருக்குது. அதனால் அடுத்தடுத்த காணொலியில் சொல்லலாம். அதனால் கொடுக்குற பணம் நீங்கள் உங்களுடைய ஒத்த ரூபாயாக இருந்தாலும் அது என்றைக்கும் நிறைஞ்சி இருக்கணும். அது முழுக்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். அனுகிரகம், தெய்வ அனுகிரகத்தை பூரணமாக அள்ளிக்கிட்டு வருவீங்க. அதுதான் இந்த பயணத்தோட சிறப்பு. அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் இந்த நேரத்தில் உங்களோட நான் கலந்து பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து கேட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எல்லோரும் இப்போ அனுப்புகிறேன். இப்போ இந்த காணொலியை யார் இந்த யாத்திரைக்கு வராங்களோ அத்தனை பேருக்கு அனுப்புகிறேன். அத்தனை பேரும் பாருங்கோ, மகிழ்ச்சியாக இருங்கோ. அதனால் நம்ம என்ன சொல்லலாம், வாடி நின்றால் ஓடுவதில்லை. ஏன்னா பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. அந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒழுங்காக நம்ம செஞ்சோம்னா நம்முடைய பிரச்சனைகள் நம்மை விட்டு கொஞ்சம் தள்ளி நிற்கும். அப்போ நமக்கு கஷ்டம் குறையும். அதுதான் பரிகாரம், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் கால் சுடுதுன்னா காலில் செருப்பு போகிறது பரிகாரம். உப்பு இல்லாமல் சாம்பார் ஊற்றிட்டா அது உப்பு போகிறது பரிகாரம். அப்புறம் வானத்தில் வெயில் சூடாக இருந்ததுன்னா அது கொடை பிடிச்சிக்கிட்டோ தொப்பி போகிறது பரிகாரம். அவ்வளோதான் பரிகாரங்கிறது, அவ்வளோதான். அதனால் பெரிய மந்திரமாயம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் நமக்கு நாமே செஞ்சுக்கிற ஒரு திருப்தியான ஒரு விஷயம். இதனால்தான் இன்றைக்கி இவ்வளவு பேரும் என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட 6000 பேருக்கு மேலே இந்த 29 வருஷமாக என் வண்டியில், அதாவது என் வண்டி சொல்லப்படாது, தெய்வம் கொடுத்த வண்டி. அதனால் வேண்டி தெய்வத்தோடைய அனுக்கிரகத்தினால், அதனால தான் நான் சொன்னேன் விக்டரி டூரிஸ்ட் சர்வீஸ் இறை அருளுடன் வழங்கும் அப்படின்னு சொன்னேன். அதனால் இன்றைக்கி தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். மகிழ்ச்சியான இந்த நேரத்தில் இந்த காணொலியை முழுமையாக பார்த்துட்டு முழுமையாக சந்தோஷமாக நம்ம புறப்படுவோம் என்று சொல்லி நிறைவு செய்வது மணிமங்கலத்தின் நிறை வர்ணனையாளர் அடியேன் மைக் மோகன். விக்டரி டூரிஸ்ட் சர்வீஸின் அமைப்பாளர்னு சொல்ல முடியல, நிறுவனர்னு சொல்லலாம், அமைப்பாளர்னு சொல்லலாம். சரிங்களா? இன்றைக்கி தொடர்ந்து படுத்து நாங்கள் 2 பேர் இந்த நிறுவனத்தை சிறப்பாக நடத்திட்டு வரோம். ஒன்று அடியேன், இன்னொருத்தர் யார், நம்மை படைத்த இறைவன். சரியா?
எல்லாம் மூணாவதான்னா என் தாய் தந்தையர். அதனால் என் தாய் தந்தையரும் இறைவனும் அடியேனும் சேர்ந்து நடத்தி உங்களால் நீங்கள் வர்றதுனால தான், நீங்கள் இதில் சிறப்பான அனுகிரகத்தை பெறுவதால் தான் எனக்கு இந்த ஆதரவு நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. இது மிக்க மகிழ்ச்சி. இன்னும் எவ்வளோ காலம் என்னால் முடிகிறதோ அது வரைக்கும் உங்களை அழைத்து சென்று நன்றி.